ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்தி குக்கிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு சுவையான கருப்பு கவுனி அரிசி கஞ்சி காய்கறி சேர்த்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட், டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கஞ்சி செய்கிறதுக்கு தேவையான அளவு அரிசியை 8 மணி நேரம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சு எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி ஊற வச்சுருக்கேன். அடுத்ததாக மிக்சர் ஜாரில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கக்கூடிய அரிசியில் தண்ணியை வடிகட்டிட்டு அரிசி மட்டும் இப்போ சேர்த்துட்டு நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம். எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்ததான் எந்த பாத்திரத்தில் நம்ம கஞ்சி செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு, பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் 1 வெங்காயம், 10 பீன்ஸ், 2 கேரட் நல்லா பொடியாக நறுக்குனது நறுக்கி சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. காய்கறி கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரிசியை ஊற வச்சுருக்கக்கூடிய தண்ணி இருக்கும், அதையும் சேர்த்துட்டு அதுக்கு மேலே நார்மல் வாட்டர் சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 8லேருந்து 10 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம பொடிச்சு வச்சுருக்கக்கூடிய அரிசி அதில் கலந்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். அப்பப்போ இடையில கிளறி விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், சாதம் நல்லா அந்த நம்ம பொடிச்சு சேர்த்த ரவை வந்து நல்ல சாதம் மாதிரி நல்லா மலர்ந்து சூப்பராக வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்துட்டு 10 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். அதனால் எனக்கு கஞ்சி கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்குது. உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இன்னும் திக்காக வேணும்னா 2 கப் அளவுக்கு தண்ணியை குறைச்சிக்கலாம். அடுத்ததாக நான் கஞ்சி செஞ்சுட்டு 1/2 மணி நேரம் கழித்து அதை சர்வ் பண்ண போகும்போது 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ண போகிறேன். தேங்காய் பால் சேர்க்குறது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. தேங்காய் பால் சேர்த்து சர்வ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த சூப்புக்கு மெயினாக சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. அப்படி தேவை அப்படின்னா ஊறுகாய், சின்ன வெங்காயம் வச்சு சர்வ் பண்ணலாம். சூப்பர் காம்பினேஷன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.